தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு காலத்தில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் ஊரூராகச் சென்று தொப்பிகளை விற்று வந்தார். ஒரு நாள் அவர் நடந்து நடந்து மிகவும் களைத்துப் போனார். வழியில் ஒரு பெரிய மரத்தை பார்த்தார். ஆஹா, இந்த மரத்தடியில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து தன் தொப்பிகள் நிறைந்த பெட்டியை பக்கத்தில் வைத்துவிட்டு மரத்தடியில் படுத்து உறங்க ஆரம்பித்தார். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தன. வியாபாரி தூங்குவதை பார்த்ததும் குரங்குகளுக்கு ஒரு குறும்பு எண்ணம் தோன்றியது. மெதுவாக மரத்திலிருந்து இறங்கி வந்த குரங்குகள் பெட்டியை திறந்து அதிலிருந்த தொப்பிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து தங்கள் தலைகளில் மாட்டிக்கொண்டன. பிறகு மீண்டும் மரத்தின் உச்சிக்கு சென்று வேடிக்கை பார்த்தன. சற்று நேரம் கழித்து வியாபாரி கண் விழித்தார். பெட்டியை பார்த்த அவருக்கு அதிர்ச்சி. பெட்டி காலியாக இருந்தது. மேலே அண்ணாந்து பார்த்த பொழுது குரங்குகள் தங்கள் தலைகளில் தொப்பிகளுடன் அமர்ந்திருப்பதை கண்டார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் தொப்பிகளை எப்படி திரும்பப் பெறுவது என்று யோசித்தார். திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. பொதுவாக குரங்குகள் எதையும் பார்த்து அப்படியே பின்பற்றும். இதை நினைத்து கொண்ட வியாபாரி கோபப்படுவது போல் தன் தலையிலிருந்த தொப்பியை எடுத்து தூர எறிந்தார். அதை பார்த்த குரங்குகள் அனைத்தும் தாங்கள் அணிந்திருந்த தொப்பிகளை கலற்றி அப்படியே எறிந்தன. வியாபாரி விரைந்து சென்று கீழே கிடந்த தன் தொப்பிகள் அனைத்தையும் பொறுக்கி எடுத்து கொண்டார். குரங்குகளின் இந்த செய்கையால் அவர் தன் தொப்பிகளை மீண்டும் பெற்றார். மகிழ்ச்சியுடன் தன் பயணத்தை தொடர்ந்தார். குழந்தைகளா, புத்திசாலித்தனம் எந்த சிக்கலான சூழ்நிலையையும் சமாளிக்க உதவும்.